friends, welcome back to Mama Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா மோனாவோட பர்த்டேக்கு வந்து சில்க் saree ஷாப்பிங் பண்ண போறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதுக்கு பர்த்டேக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணணும், எதுக்கு இவ்வளவு கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும், அப்படி இப்படி நிறைய கேள்விகள் கேட்டுன்னு இருக்கீங்க. சும்மாலே கிராண்டா தான் செலிப்ரேட் பண்ண போறாங்க, அதனால நம்மளும் கிராண்டா போணும். இன்டிமேஷன் வந்துச்சு, அதனால தான் நாங்க வந்து ரெடி ஆகுறோம். அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்கு வந்துட்டு நம்மள இன்வைட் பண்ணிருக்காங்க, நம்ம அதுக்கு போறோம். அதனால நம்மளும் கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, நம்ம பங்குக்கு நம்மளும் கொஞ்சம் அழகா நிப்போமே அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு என்ன saree எடுக்க போறேன், என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படிங்கறத இந்த vlog ஃபுல்லா வரும். என்ன saree எடுத்தேன் அப்படிங்கறத vlog-ஓட எண்டில் நான் உங்களுக்கு சொல்றேன். லிஸ்ட் காட்டு. உன் லிஸ்ட்ல இருக்கிறத தவிர்த்து வேற எதையும் எடுக்கக்கூடாது. நீங்க லிஸ்ட்ல இருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ஒரு 18 பொருள் தான் இருக்குது. இப்போ நீ எடுத்து போட்டிருக்க பொருளை காட்டு. இப்போயே அதில் 5 பொருள் போட்டுட்டேன் நீ. இப்போ நீ போட்டிருக்கிறது மஞ்சத்தூள், ஆயில், நல்லெண்ணெய், கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, வடைப்பருப்பு, சிறுபருப்பு. எதுக்குப்பா வடைப்பருப்பு? நீ வடை போட்டு கிழிக்கிறது மிச்சம் வடை பருப்பு வேற. இதில் புளி, சால்ட்டு, கீ. புளியோதரை செய்யறதுக்கு தான் வடைப்பருப்பா? அப்போ என்னை விட்டா நான் 5 நிமிஷத்துல எடுத்துருவேன்ப்பா. நீ வேடிக்கை பார்க்குற பத்தியா? இதில் இந்த 18 பொருளுக்கு மேலே எந்த பொருள் இருந்தாலும் தூக்கி கிடாச போகிறோம். பார்த்துக்கினே இருக்கு. ஒரே இடத்துல அவ்வளோ நான் நின்றுக்கிறேன். இப்போ அந்த புட்டுப்பா மீனாட்சி புட்டு வேணும். கெவுர் மாவு புட்டு அதுதான் நல்லா இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை எனக்கு. இது என்ன புட்டு? இனிப்பு புட்டு முறையில் நல்லெண்ணெய் சேர்த்து நெய் ஊற்றி நன்கு கலப்போம். பிறகு தேங்காய் தூள் அப்படியே வேக வச்சு எடுக்கணுமா? வெந்நீரை அகலமான பாத்திரத்துக்கு அதே தான், இதே மாதிரி தான் எடுத்துருக்கியா? காலி ஆயிடுச்சா அதுக்குள்ளரா? சரி ஓகே, 2 போதும். போகிற சேஞ்ச் இப்போ போய் பிரியாணி பண்ணலான்னா இந்த ரைஸில் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா? இல்லை ஏதாச்சும் விட்டுக்கிறேன்னா பாருக்கிறேன் அப்படின்ற அதில் நிறைய விட்டுட்டேன். அதில் இல்லாததெல்லாம் நிறைய எடுத்து அள்ளி போட்டு வச்சிருக்கிறேன். மத்தியா இல்லாததெல்லாம் அதில் நிறைய அள்ளி போட்டு வச்சிருக்கிறேன். நீ எழுதி வச்சிருக்கிற லிஸ்ட்டுக்கு கால்வாசி கூட வராது. நீ ஒரு இதுவே ஃபில் பண்ணுற ட்ராலியை. மாவு எடுக்க சொன்னால் 1/2 கிலோவுக்கு சோடா மாவு எடுத்துன்னு வந்து நிற்கிற பத்தியா நீ? ப்ளூ தான்ப்பா சூப்பர். அதனால தான் நான் சொல்கிறேன், பிங்க்லாம் வேணாம். ப்ளூ இல்லைன்னா அந்த ரெட் எடுத்துக்கோ. ப்ளூ தான் பெஸ்ட்டு. நானும் ப்ளூ கலர் ஷர்ட் வச்சுருக்கேன். ப்ளூ மேட்சிங்காக இருக்கும். மட்டும் வந்து உன் கலரில் சூப்பராக ட்ரெஸ் எடுத்துட்டு என்ன மொக்க மாதிரி எது மேட்ச்னுவேன். கீழே பேண்ட் போடாத, வேஸ்ட். எதுக்கு பேண்ட் போடாமல் வேஸ்ட் கட்? நான் அந்த ஷர்ட்டுக்கு பேண்ட் போடாமல் இது போட்டேன்னா கேவலமாக இருக்கும். ரொம்ப திக்கா இருக்க மாதிரி இருக்கு. இது சூப்பர் ட்ரெஸ்ஸு. இந்த ப்ளூ அந்த ப்ளூ வேற, இந்த ப்ளூ வேற. பா ரெண்டும் ஒரே ப்ளூ தான். ரெண்டும் ஒரே ப்ளூ தான். பா செம பிரைட்டா இருக்குப்பா. ஏய் சூப்பரா இருக்குது. நல்லா இருக்கு, சீரியஸாவே நல்லா இருக்கு. வாவ், பேபி மாவா இது அப்படின்னுவாங்க எல்லாரும் இது போட்டினா. அவர் ப்ளவுஸில் அவ்வளோ பெரிய பார்டர் யார் கொடுப்பா? அவ்வளோ பெரிய பார்டர் வருது பாரு. முக்கா கைக்கு பார்டர் வர மாதிரி அவ்வளோ பெரிய பார்டர் தான்ப்பா. இந்த கலர் உங்ககிட்ட இல்லை, சீரியஸாகவே சூப்பராக இருக்குது. இதுவும் நல்லா இருக்கு. ப்ளூ மாதிரியே அதுவும் பூ இதுவும் பூவா? கம்பேரிட்டிவ்லி இதை எடுக்கிறதுக்கு இந்த கலர் உங்ககிட்ட இல்லைல்ல? நாங்கள் பார்த்த 5 கலருமே எங்கிட்ட இல்லை.
நல்லா தான் இருக்கு. ஜோதிகா கலர். ஜோதிகா கலர் வேற, உன் கலர் வேற. ஜோதிகா கலர் வேற. அது மாதிரி பிங்க் ஷேடு வரும். இது பிடிச்சிருக்கு. இது ஆனியன். ஓகே, இது கூட நீ போட்டுக்கோ. இதுலயே என்கிட்ட ஷர்ட் இருக்குது இல்ல, பிங்க் ஷர்ட்டு, இது கூட எடுத்துக்கோ. இதுலயே லைட் இருந்து உந்து டார்க், அவள் தான். ஓகே, இது கூட சாங்ஷன். இது இல்லைன்னா ப்ளூ, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எடு. இல்லை, இங்கே இருந்தால் தான் பிரைட்னஸ் தருது, இதில் தெரிய மாட்டேங்குது. ப்ளூவில் மொக்கையாக தான் இருக்குது. இந்த ப்ளூ மொக்கை, அந்த ப்ளூ ஷார்ப்பாக இருப்பேன். இதெல்லாம் கொஞ்சம் சாஃப்டா தெரியுதுல்ல. அதே மெட்டீரியல் அது மொடன்னு கொஞ்சம் கெட்டியா அந்த மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் சாஃப்ட் சில்க் மாதிரி டைப் மாதிரி இது. இதெல்லாம் ஒன்றும் பெருசாக நல்லா இல்லைப்பா. ஒன்று அந்த அந்த டார்க் ப்ளூ எடு. நான் சொல்கிறத கேள், நான் சொல்கிறத கேட்டால் அழகாக இருப்பேன் நீனு. இப்போ ப்ரௌன்லாம் உங்ககிட்ட இருக்குப்பா. இருக்கு. ஏய், எங்கள் அப்பாவோட இதுக்கு நீ கட்டினது ப்ரௌன் தான். அது வந்து வைன், இது ப்ரௌன் வேற, வைன் கலர் வேற. இந்த மாதிரி கலர்ல டார்க் எல்லாம் நவாப்பழ கலர். அது இது அப்போ அந்த அக்கா வாங்கி கொடுத்தது, சம்மந்தி அக்கா வாங்கி கொடுத்தது என்ன கலரு? அது லாவெண்டர். அதுக்கும் நவாப்பழ கலரு எல்லாம் ஒன்று தான். நவாப்பழ கலர் டார்க்கா இருக்கும்ல, ஒரு மாதிரி டார்க்கா இருக்கும். பர்பிள் நீ போட்டதை விட கொஞ்சம் டார்க்கா இருக்கும். பாட்டில் இந்த ப்ரௌன் நீ அப்பாவோட இதுக்கு கட்டின ப்ரௌன் மாதிரியே தான் இருக்குது. ஒரு மாதிரி பிளாக் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் டார்க்கா. எதுல கீழே இருக்கேடா, அது என்னடா அந்த ப்ளூ என்னதுடா? பக்கத்துல அது வேண்டாம் வேண்டாம். ஸ்டோன் வச்சு வேணாம், அதில் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பச்சை பச்சைன்னு எத்தனை பச்சைப்பா எடுப்பேன் நீனு? இதுதான் பொண்ணும் கட்டுறான். பாப்பா இதுதான் கட்டுறான்னு உனக்கு யார் சொன்னா? அவதான் காட்டினாலே. அப்போ காட்டினான்னா அப்போ இது எடுக்காது. இதுதான் கட்டுறான். தாரக மந்திரமாக கொண்ட நமது கேச்சரவல்லியன் கோவில் உங்கள் ஷாப்பிங் அனுபவத்தை இனிமையாக்கும் விசாலமான இதெல்லாம் த்ரிஷா கலர், த்ரிஷா லாவெண்டர். தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நமது ஷோரூமில் முன்னணி வங்கிகளின் இது கிரெடிட் கார்டுகளுடன் ஜிபே உள்ளிட்ட யூபிஐ ஆனா நீ எங்க இருந்தாலும் தெரிஞ்சிடுவா, மாட்டிப்பேன். வாழ்த்துகிறது. How much? எனக்கு How much? 11 No. மற்றும் சென்னை. ஏன்பா கலர் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அப்படின்னா ப்ளூ தான், ப்ளூ தான். இல்ல ப்ளூ பேஸ்டலும் இந்த பிங்க் எல்லாம் பார்டர் வருமா? இல்ல இந்த ரெண்டும் இந்த பேஸ்டல் கலர் அது பக்கத்துலடா. இது அது இல்ல, இதெல்லாம் மேரேஜ் கட்டுற மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு பிரைடல் கட்டுற மாதிரி இருக்கு. கலர் தான். ஆனா இதெல்லாம் ரொம்ப வெள்ளையா இருந்தா தான் நல்லா இருக்கும்ல. இது பிங்க் இல்ல. எத்தனை பிங்க் தான் வாங்குவேன் நீனு? இல்ல என்கிட்ட. ஐயோ, இப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு பிங்க் எடுத்து போட்டப்ப அத்தனை பிங்க் என்கிட்ட இருக்குது. என்ன ஃபேரா இருக்கவங்க கட்டினா அவங்க கலர்லயே சேமா இருக்கிற மாதிரி காமிக்கும். கொஞ்சம் மாநிலமா இருக்கிறவங்க கட்டினா கொஞ்சம் பிரைட்டா இது வச்சு காட்டுங்க. உங்க கலர்லயே இருக்கும் சேமா. இப்ப நீ மாநிலத்துல தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்கப்பா. இப்போ டார்க் ப்ளூ வாங்குன்னா அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பார்க்குறேன் நீனு. நல்லா இருக்க மாதிரி இல்லாத கலர். அதுல இப்ப கட்டினா கிரவ் பிரைஸ்க்கு என்ன கலர் எடுப்பேன்னு தெரியல. இது ஓகேவா இருக்க மாதிரி ஓகே தான், இது சூப்பரா இருக்குது. இது போட்டோம்னா ரெண்டு பேரும் மேட்சுக்கு மேட்சா இருப்போம். சில்க் மார்க் இருக்கிறதே எடு, சில்க் மார்க் இல்லாதது வேணும். இருக்கா? இது பீகாக் ப்ளூ. ஆனால் இந்த ப்ளூக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. அது ப்ளூ மாதிரியா இருக்குது, வயலட் மாதிரி வரல. இது வயலட் பார்டர்ல பாகுபலியில அனுஷ்கா 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 கட்டிருப்பாங்க இந்த கலர்ல தான். ம் ஓகே, அப்போ இதுவும் பியூர் தானே. வேணாம் சரி எடுத்துங்க, நீ என்ன டிசைட் பண்ணுறியோ பண்ணு. நான் அந்த ப்ளூ வேணான்ட்டேன். பச்சை வேணாலும் எடுத்துக்கோ, இல்லை இது வேணும்.
அதான் ரெண்டும் ஒண்ணுதான், கலர் தான் பார்டர் கலர் வேற இல்ல. இல்ல ஓபன் பண்ணி இது பச்சை ப்ளஸ் வேற என்ன எல்லாமே டார்க் கிரீன் ஃப்ளோரசன் கிரீனா ப்ளூவா? இதுதான் நல்லா இருக்கும் பாருங்க. எது நல்லா பிரைட்டா இது பிரைட்டா இருக்குது. இது பிரைட், இது நல்லா இருக்கு. அது இந்த கலர் போகும்போது இது ரெண்டு கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கும். டு கோ ஃபார் திஸ். அவ்வளவுதான். சார்க்கு இந்த ப்ளவுஸ் இந்த கலர்ல ஷர்ட் வாங்கி. இப்போ ப்ளூ கலர்லயே உங்ககிட்ட இது இல்லையா, ப்ளவுஸ் இல்லையா ஆரி ஒர்க் போட்டு? இது கான்ட்ராஸ்ட் எல்லாம் போட முடியாதா? ரோஸ் கலர்லாம் போட முடியாதா? ஏன்னா பார்டர் இதுல வந்து இல்ல செல்ஃபா இது ஒரே கலர். ரொம்ப சாரி கிராண்டா இருக்கும்போது ப்ளைன் ப்ளவுஸ் போட்டா தான் நல்லா இருக்கும். திருப்பி கொச்ச கொச்சன்னு போட்டா நல்லா இருக்காது. சரி ஓடி போய் சட்டுன்னு கொடுத்து வாங்க.